இன்போசிஸ் நிறுவனம் மீது ரூபாய் 32,000 கோடி வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து அந்நிறுவனத்தில் ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்திருப்பதாவது, இன்போசிஸ் நிறுவனம் வெளிநாடுகளில் கிளைகளை நிறுவி அதன் மூலம் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஜூலை 2017 முதல் 2021-22 வரையிலான காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவைகள் வரி மூலம் ரூபாய் 32,000 கோடி வரி ஏய்ப்பு நிகழ்ந்துள்ளதாக ஜிஎஸ்டி இயக்குநரகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. வெளிநாட்டு சேவைகளை பெற்று பயனடைந்துள்ள இன்போசிஸ் லிமிடெட் பெங்களூர் நிறுவனம் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி செலுத்த தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இன்போசிஸ் நிறுவனத்திடம் மேற்கொண்ட புகார் குறித்து விளக்கம் கேட்டு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்நிறுவனம் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் ஜிஎஸ்டி விதிமுறைகளின்படி வெளிநாட்டு கிளை நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ள சேவைகளுக்கு ஜிஎஸ்டி பொருந்தாது எனவும் தங்கள் நிறுவனங்களின் மேற்கண்ட செலவினங்களுக்கு ஜிஎஸ்டி செலுத்த தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.